நண்பர்களே, வெல்கம் டு தேதல்குடி சேனல். மழை ரொம்ப பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு. பனிக்காலம், மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பனியாக தான் இருக்கும். மழை, பனி இது ரெண்டுமே இருந்தாவே நம்மளுடைய வீட்டில் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை கோல்டு தான். இந்த குழம்பு இந்த மாதிரி சீசன் டைமில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கோல்டு பிடிக்காமல் பார்த்துக்கும். சுக்கு மிளகு காரக்குழம்பும் உருளைக்கிழங்கும் புட்டும் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு இது. குழந்தைங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு, சுக்கு இது எல்லாமே நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி இதில் வதக்கி எடுத்துக்க போகிறேன். சட்டி இல்லைன்னா கடாயில் கூட செய்யலாம். பூண்டு, கருவேப்பிலை, சுக்கு, மிளகு, சீரகம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ஆறின பிறகு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதே சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன். இது வெங்காயம் வடகம். உங்கள் கிட்ட வடகம் இல்லைன்னா கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு வறுத்துக்கோங்க. நான் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். வடகம் போட்டு செய்யும்போது குழம்பு இன்னுமே ருசியாக இருக்கும். இப்போ நறுக்கின 2 பழத்தக்காளியை இது கூட போட்டு உப்பு போட்டு வதக்கிக்க போகிறேன். தக்காளி நல்லாவே வதங்கணும். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பாதி முழு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சுக்கு, மிளகு அந்த விழுது அது கூட சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடணும். இது நல்லா கொதிக்கணும். கேஸ் மீடியமாக இருக்கட்டும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லா வகையான காய்கறி கூட்டும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு புட்டு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். அப்பளமும் சூப்பரான ஒரு சைட் டிஷ். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு புட்டும் அப்பளமும் செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தோல் உரிச்ச பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை லைட்டாக மசிச்சு இது கூட சேர்த்து நல்லா செவுக்க எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா உங்களுக்கு சுண்டி வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ கிளிப்பிங். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு சுண்டி இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு புட்டும் ரெடி. காரக்குழம்பாக இருந்தாலும் சரி, வத்த குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, எந்த குழம்பாக இருந்துமே நல்லா கொதிக்க விடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மீடியமான கேஸ் வச்சு நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோட சூடான இந்த சுக்கு குழம்பு ஊற்றி மேலே அப்படியே நெய் ஒரு 1/4 ஸ்பூன் விட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க அப்பளம் கூட இந்த உருளைக்கிழங்கு புட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு கூட்டு பண்ணாலுமே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ அதே மாதிரி தான் சாப்பிட்றதும் ஒரு கலை தாங்க. சுட சுட சாதத்தோட நெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஓரத்தில் இந்த குழம்புலேருந்து எண்ணெய் வடியுது பார்த்தீங்களா. காரக்குழம்பு எடுக்கும்போது நான் அந்த எண்ணெயோடு சேர்த்து எடுத்துப்பேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கை வைக்க முடியாத அளவுக்கு சூடு. சாதமும் சுடுது, குழம்பும் சுடுது, உருளைக்கிழங்கு புட்டுமே சுடுது. இப்போ இந்த குழம்பு கூட கொஞ்சமாக நம்ம அப்பளம் வச்சு இந்த உருளைக்கிழங்கு புட்டும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2வது சாதத்துக்கு ரசமோ தயிரும் எதுவுமே தேவையில்லை. இந்த குழம்பே போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு குழம்பு. உடம்புக்குமே ரொம்பவே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.